இந்தியாவில் எல்லா நகரத்துக்குள்ள ஒரு பேருந்து நிலையம், வேற ஊரு போறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா சென்னையில மட்டும்தான் வேற ஊரு போனா தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நனியாயத்தை பாத்துருக்கீங்க, நனியாயத்தை பஸ் ஸ்டாண்டு கட்டுறதே வேற ஊருக்கு போறது. சென்னையில வேற ஊருக்கு போனா தான் பஸ் ஸ்டாண்ட். மலை மலைன்னு சொன்னாலே, மேலிருந்து பெய்யக்கூடிய மழை என்று சொன்னாலே கொஞ்சம் நமக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு பயம். அண்ணே 50 வருஷமா பார்க்குறேன், அப்பா வேட்டியை மடிச்சு கட்டினாரு, மாறுன்னு பார்த்தேன் மாறல. புள்ள வேட்டியை மடிச்சு கட்டினாரு, மாறுன்னு பார்த்தேன் மாறல. இன்னைக்கு பேரை வேட்டியை மடிச்சு கட்டினா திட்டுவாங்கன்னு பேண்ட்டை போட்டு வந்துட்டாரு. இன்னும் அப்படிதான். சென்னையை பொறுத்தவரை மழை வந்தால் பிரச்சனை என்பது ஆண்டாண்டு காலமா இருக்கு. 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியும் ஸ்மார்ட் சிட்டி என்று சென்னைக்கு மத்திய அரசு பணத்தை கொட்டியும் சென்னையில நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் சிறப்பான கவனத்தை செலுத்தியும் மழை வந்தால் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். எந்த ஐடியாவும் இல்லைங்கம்மா உங்களுக்கு, எந்த ஐடியாவும் இல்லை. சென்னையினுடைய தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, வடிகால் பிரச்சனை எப்படி மாற்றி அமைப்பது, எப்படி சென்னை மக்கள் ஒரு பெரும் மழை வந்தால் அதிலிருந்து அடுத்த முறை தப்பிக்க வைப்பது, எந்த ஐடியாவும் இல்லாமல் சென்னையில் ஆட்சியில் இருக்கிறார். இந்த ஒரு காரணத்திற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரும் மாநகரமும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம். டெல்லியில 7 எம்பி பிஜேபி. சகோதரிகள் பிரச்சனை தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரவே மாட்டார். மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன். இந்த சென்னை வெள்ளத்துல நம்ம எல்லாருமே ஒரு 10 பேருக்கு ஒரு பண்ணுனாச்சும் வாங்கி கொடுத்தோம். ஒருத்தருக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலன்னா தயாநிதி மாறன் எம்பி. ஒரு எம்பி ஒருத்தருக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கும். கேட்டா முரசொலி மாறன் அவருடைய பையன் அப்படியே ஓட்டிட்டு இருக்கார். வட சென்னை எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன் கலாநிதி வீராசாமி. உலகத்துல எங்கேயுமே இந்த அநியாயம் இல்லைங்க. ஒரு பெரும் நகரத்தினுடைய 3 எம்பிக்களும் குடும்ப கோட்டால வந்திருக்கக்கூடிய 3 எம்பிக்கள் ஒரு மாநகரத்தை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகளே, உங்க நேரத்தை அதிகமா எடுத்துக்கல. சாமானிய மனிதர்களை நம்ம எம்பி ஆக்குவோம். பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி தொடரும். மோடி அவர்கள் தன்னுடைய தாய் தனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்களோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான மதுரவாயல் கூட்டத்திற்கு குறிப்பாக சென்னை மேற்கு மாவட்ட சங்கீதா மதிவாணன் அவர்கள், மாநில மகளிர் அலுவலக செயலாளர் சுந்தர பவனி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மூத்த சகோதரிகள் தாய்மார்கள் மாநில பொறுப்பிலிருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்